morning children, welcome to Kamali School Success. Today we are going to see about 5th standard Social Science 2nd term 1st unit book back answers Ancient Excavation. Good morning children, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5th standard உடைய 2nd term உடைய Social Science உள்ள first lesson உடைய book back answers பார்க்க போறோம். First, choose the correct answer. Dash study the history of humans and places through excavation. Answer A, archaeologist. Second one, small pyramids were made for dash in Egypt. Answer C, Queen. Third one, Indus civilization is also called as dash civilization. Answer D, Harappan. Fourth one, Adichanallur is in dash district. Answer A, Thuthukudi. Fifth one, Keeladi revealed the dash era. Answer Sangam. Next, match the following. Pyramids. Answer Egypt. Baked bricks. Indus civilization. Third one, pottery. Adichanallur. Second one, sewage canal. Ceramic tools. Fifth one, Arikemede. Roman lamp. True or false? First one, during excavation, many artifacts were found. Answer true. Second one, Indus civilization is located in Harappa. False. Third one, Adichanallur is an archaeological site in Coimbatore district of Tamil Nadu. False. Fourth one, Keeladi excavation revealed that it was not a developed city. True. Fifth one, Roman lamps, glass, stone beads, gems, etc. were found in Arikemede. True. Next, what? Answer the following. First one, what is excavation? Excavation அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Excavation is controlled exploration of what lies under the surface of earth. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பூமிக்கடியில் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு முறையில் ஆராய்வதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அகழ்வாயு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை தான் வந்து எக்ஸ்கவேஷன், அகழ்வாயு ஆராய்ச்சி அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை தான் வந்து பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு முறையில் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி அகழ்வாராயி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன், ஹூ இஸ் அன் ஆர்கியாலஜிஸ்ட்? ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. They study the history of humans and places through excavation and analyze the artifacts. அப்படின்னா என்ன அப்படின்னா பகுத்தாய்வு அப்படின்னா அதை வந்து ஒரு பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்களுடைய வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது, அதுக்கப்புறம் முந்தைய காலத்தில் அவங்க இருந்தது எப்படி அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுற ஒரு விஞ்ஞானியை தான் நம்ம வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ், மனிதர்களுடைய வரலாறு, இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு எப்படி, அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கீழே நம்ம மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எடுக்கும் போது அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். இவங்க இந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்களாக இருப்பாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை வச்சு சொல்லலாம். அதை வந்து கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி செய்கிறவங்கள தான் அந்த பகுத்தாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி செய்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், ரைட் அபவுட் ஷார்ட் நோட் ஆன் பிரமிட்ஸ். பிரமிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. when the pyramids were excavated it was found that small pyramids were made for queens. இந்த பிரமிடெல்லாம் சொல்லுவோம் நம்ம, கோவில் மாதிரி முக்கோணம் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன யாருக்காக அதெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன ராணிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த மாதிரி பிரமிட் எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரமிட்ஸ் எல்லாமே அவங்களுக்காக தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே ஃபவுண்ட் ஹியூஜ் டாம்ஸ் வித் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் வேர் பில்ட் ஃபார் த பியூரியல் ஆஃப் ராயல் family. Skeleton found in pyramid gave information about the average height and age of the people. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் ஃபேமிலி, ரொம்ப பணக்காரங்களாக இருக்கக்கூடிய அந்த ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அவங்களுடைய எலும்புகள், அப்புறம் அவங்களுடைய அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய ஹைட் எப்படி, அவங்க என்ன மாதிரியான பீப்புள், அவங்களுடைய ஏஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன்,
வாட் ஆர் த ஆர்டிஃபேக்ட்ஸ் தட் வேர் ஃபவுண்ட் இன் அதிச்சநல்லூர். இங்கே அதிச்சநல்லூரில் என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அகழ்வாயி, பண்டை கால அகழ்வாயி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து அந்த அதிச்சநல்லூர் அப்படிங்கிற பிளேஸில் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, among the artifacts unearthed were urns, pottery of various kinds, redware, blackware, iron implements, daggers, swords, spears and arrows, some stone beads and a few gold ornaments, bronze objects representing domestic animals and wild animals like tiger, antelope and elephants have been unearthed. இங்கே அப்படின்னா என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, என்னெல்லாம் மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்ன்ஸ், பாட்ரி, அந்த பண்டைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மண் பானைகள், பாத்திரம் அப்படின்னு சொல்ல, ரெட்வேர், பிளாக்வேர் அப்படின்னு சொன்னோம்னா, நான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பானைகள், மண் பானைகளில் ரெட் கலரில் ஒரு பானை இருக்கும், பிளாக் கலர், அந்த மாதிரி பாத்திரங்கள் எடுக்கிறது. அப்புறமா வந்து அயன் ஆப்ஜெக்ட், இரும்பு பொருள், இரும்பு கருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இரும்பில் இருக்கக்கூடிய, நம்ம இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த மிஷினரிஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம், அந்த மாதிரி இரும்பு கருவிகள். அப்புறம் டேகர்ஸ், ஸ்வாட்ஸ், ஸ்பியர்ஸ் அண்ட் ஆரோஸ், கத்தி, ஈட்டி, இதெல்லாமே வந்து மண்ணுக்கடியிலேருந்து, அடியிலேருந்து என்னது ஆர்டிஃபேக்ட்ஸ், அதெல்லாமே வந்து ஆராய்ச்சிக்காக பண்ணுவாங்க. பகுத்தாய்வு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணும்போது நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, தங்கம், அனிமல்ஸோடைய டொமஸ்டிக் அனிமல்ஸ், அந்த அனிமலெல்லாம் வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து அந்த காலத்துலலாம் இந்த கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கல்லால் செய்யக்கூடிய கத்தி எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை வச்சே வந்து என்னது அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாட போவாங்க. ராஜாக்கள் அவங்களாம் இருப்பாங்க. அவங்க இந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள அந்த என்னது அனிமல்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அயன் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5th ஒன், வேர் இஸ் கீழடி லொக்கேட்டட். கீழடி வில்லேஜ் இஸ் லொக்கேட்டட் அட் திருப்புவனம் டிஸ்ட்ரிக்ட். திருப்புவனம், சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கீழடி அப்படிங்கிற பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, answer the following in detail. Describe the Indus civilization. Indus civilization அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Indus civilization is also called a Harappan civilization. This was the first site to be excavated. The early 20th century baked bricks were found underground. So Indus civilization, அந்த காலத்தில் இந்த Indus civilization அப்படின்னு சொன்னோம்னாக்க அது வந்து ஹாரப்பன் சிவிலைசேஷன். ஹாரப்பன் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் வந்து ஹாரப்பன் சிவிலைசேஷன் அப்படி அந்த ஒரு பிளேஸு, அதை வந்து ஹாரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைட் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த சிட்டி ஹேட் அ வெல் பிளான்ட் ப்ராப்பர் சானிடைசேஷன் சிஸ்டம், ப்ராப்பர் வெல் அண்ட் வே டு டைரக்ட் வேஸ்ட் வாட்டர் டு க்ளோஸ்ட் ட்ரெயின்ஸ். ஸோ அந்த ஹாரப்பன் சிவிலைசேஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேக்டு பிரிக்ஸ், செங்கல் இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் அந்த வீடு எல்லாமே வந்து கட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் பார்த்தோம்னா கட்டமாக இருக்கும். அந்த வீடு எல்லாமே வந்து இந்த சுட்ட செங்கல், பேக்டு பிரிக்ஸ், அந்த சுட்ட செங்கலால் தான் அந்த வீடு எல்லாமே வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து ப்ராப்பர் வெல் பிளான்டு, ரொம்ப திட்டமிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சானிடைசேஷன், சுத்தமாக அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ப்ராப்பர் அண்ட் வெல் அண்ட் வே டு டைரக்ட் வேஸ்ட் வாட்டர் டு க்ளோஸ்டு ட்ரெயின்ஸு. அடைக்கப்பட்ட அந்த ட்ரைனேஜ் வேஸ்ட் வாட்டர்லாம் இப்போ நம்ம ஊர்லெலாம் டிச்செல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஹாரப்பன் சிவிலைசேஷனில் எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் க்ளோஸ்டாக வந்து அதெல்லாம் மூடி வச்சு அந்த வேஸ்ட் எல்லாமே போய்ட்டுருக்கும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சானிடைசேஷன், ரொம்ப சுத்தமாக வந்து அங்கே எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர் வேர் அட்வான்ஸ்டு கிரானரிஸ், கிரேட் பாத் அண்ட் ப்ரொடக்டிவ் வால்ஸ். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த சிட்டி அண்ட் இட்ஸ் சிவிலைசேஷன் வேர் வெரி வெல் அட்வான்ஸ்டு ஃபார் their டைம். ஸோ அந்த காலத்தில் அவங்க கிரானரிஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரானரியல் அப்படின்னா கிரானைட் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைல்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வால்ஸ், செவர் எல்லாமே பார்க்குறக்கு அந்த மாதிரி ரொம்ப அழகாக இப்படி பளிங்காங்கல் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதால் மேட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிட்டி வந்து எப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டு. இப்போ நம்ம எப்படி டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் எப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த ஹாரப்பன் சிவிலைசேஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2nd ஒன், கிவ் அ ஸ்டடி ஆஃப் கீழடி. கீழடியை பற்றி ஒரு ஸ்டடி வந்து கேட்குறாங்க. கீழடி அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. The Archaeological Survey of India excavated an ancient
டவுன் டேட்டிங் டு சங்கம் ஏஜ் இன் கீழடி வில்லேஜ் அட் திருப்புவனம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நம்ம அகழ்வார ஆராய்ச்சி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேட்டிங் மாதிரி சங்கம் ஏஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கீழடி வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் போயிட்டு ஒரு டேட்டிங் மாதிரி ஒரு ஆன்ஷியன் டவுன் டேட்டிங் டு சங்கம் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு அந்த எக்ஸ்கவேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் ஹேவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் பிரிக் பில்டிங்ஸ் அண்ட் வெல் லேட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ அங்கே அந்த எக்ஸ்கவேஷன் அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணது மூலியமாக அவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சு, என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக் பில்டிங்ஸ், செங்கலால் கட்டப்பட்ட பில்டிங் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெல் லேட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அவங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இண்டஸ் சிவிலைசேஷன் அவங்கள ட்ரைனேஜ் எல்லாம் க்ளோஸ்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு எவிடன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் பிராமின் inscription on pottery, beads of glass, camelian and quartz, pearl, gold ornaments, iron objects, shell, bangles, ivory, dice have been unearthed. ஸோ அந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், இந்த பாட்ரி, இந்த செங்கல்ங்கிற அந்த பானையெல்லாம் நம்ம உருவாக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாட்ரி, அப்புறம் என்ன பீட்ஸ் ஆஃப் கிளாஸு, டம்ளர் எல்லாமே வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. பாட்ரி மண்ணில் வந்து செய்யக்கூடிய அந்த பானை, டம்ளரு இதெல்லாமே வந்து மண்ணிலேயே வந்து செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வாட்ச்சு, இந்த குவாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குவாட்ஸ், பியல், முத்து, பவழம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, அயன் ஆப்ஜெக்ட் இரும்பு பொருட்கள் இதெல்லாமே வந்து அந்த தாயம், இவோரி, டைஸ் அப்படி சொன்னால் தாயங்கள்லாம் விளையாடுவோம் அந்த காலத்தில். இப்போ எல்லாமே வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இரும்பால் இருக்கக்கூடிய அந்த டயஸ் அப்படின்னா அந்த இது என்னது அந்த தாயம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம விளையாடிப்போல அதெல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோமன் ஆர்டிஃபெக்ட்ஸ் ஃபவுண்ட் அட் த சைட் ஆட் டு த எவிடன்ஸ் ஆஃப் ஆன்ஷியன் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து அந்த சைட்லேருந்து எடுக்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக இருந்துச்சு. அவங்க நிறையா பொருட்கள்லாம் எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது ரோமனுக்கும் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ், ரோமனுக்கும் நமக்கும் ஒரு ஹாரப்பன் சிவிலைசேஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதில் இருந்திருக்கு, ட்ரேட் ரிலேஷன்ஷிப்லாம் இதில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரைட் அபவுட் அரிக்கமேடு இன் டீட்டெயில். அரிக்கமேடு இஸ் அன் ஆர்கியாலஜிக்கல் சைட் சிச்சுவேட்டட் நியர் பாண்டிச்சேரி. அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து எங்கே சிச்சுவேட்டடாக இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி, நம்மளுடைய பாண்டிச்சேரியில் வந்து இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற பிளேஸ் வந்து இருக்குது. இந்த எக்ஸ்கவேஷன் ரிவீல்டு தட் இட் வாஸ் காஸ்டல் வில்லேஜ் தட் ட்ரேடட் வித் ரோம். இந்த வந்து காஸ்டல் வில்லேஜ், அது ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரோம் கூட ட்ரேடு வர்றது போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் ராமன் லேம்ப்ஸ், glass, stone beads, gems, sculptry and crockery, wine containers etc. அப்போ அந்த காலத்தில் ஆர்கியாலஜிஸ்ட் எதெல்லாம் ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ராமன் லேம்ப், இந்த லைட்டெல்லாம் நம்ம வச்சு சிமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது கிளாஸு, ஸ்டோன் கல்லால் ஆனக்கூடிய பீட்ஸு, நம்ம கழுத்தில் போடக்கூடிய அந்த நெக்லஸ்ஸு, செயின் இதெல்லாம் போடும், அதில் இருக்கக்கூடிய பீட்ஸு தலையில் போடுறது, ப்ளஸ் ஜெம்ஸ், cutlery and crockery, wine containers, etc. He noted that for local fishermen of the village and antiquities were new. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற பிளேஸில் வந்து இது எல்லாமே வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி இப்போ நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. கீழே நம்ம வந்து இந்த டிவி நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அடிக்கடி கீழடியில் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் எடுக்கிறாங்க. ஒரு கோவில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மண்ணுக்கடியிலேருந்து கிடைக்கப்பட்டு தோண்டும் போது அது ஒரு கோவில் கூட அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஆன்ஷியன் எக்ஸ்கவேஷன் பற்றி இதுதான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வில் see you in the next video.